அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்னு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைவ் வந்து இனிமே நினைக்கிறப்பெல்லாம் வரா மாதிரி இருக்கு. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் லைவ் வரா மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட டைம்னு போட்டுட்டா என்னாலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதே மாதிரி வரவங்களும் வந்து ஆ, அவங்க புதுசா வரவங்களா தான் இருக்கு. அதனால நீங்க விருப்பப்படுறவங்க லைவ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர பதிவுகள பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன் ரெடியா இருக்கு. அடுத்து வந்து ஆவணி மாச பலன் எந்தெந்த கிரகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லப்படும். இதெல்லாமே வந்து ஷார்ட்ஸா தான் சொல்லப்போறேன். ஏன்னா வந்து வீடியோவா சொன்னோம்னா, அந்த அளவுக்கு அது பயனுள்ளதா இல்ல. அதுவும் இல்லாம நெறைய பேர் பார்க்கறதும் இல்லாம இருக்கு. அது சரி, உங்களோட நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சேனல ஷேர் பண்ணுங்க. நெறைய வியூவர்ஸ், நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர வர புதுசா வீடியோ போடலாம். இப்போ தேதி பார்த்தீங்கன்னா, 10/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, பிரதம திதி பகல் 12:07 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு திருதியை திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம் பகல் 1:49 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சதய நட்சத்திரம் இருக்கு. ஆக மொத்தம் கும்ப ராசியில சந்திரன் இருக்கு. கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, மரண யோகமும் இருக்கு, சித்த யோகமும் இருக்கு. நாள் முழுக்க சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற திதியே கிடையாது. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 5:56க்கும், சூரியன் மறைவு மாலை 6:32க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 10:45 முதல் 11:45 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகுகாலம் மாலை 4:57லிருந்து 6:32 வரைக்கும் இருக்கு. பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரமா இருக்கு. யமகண்டம் பார்த்தீங்கன்னா, பகல் 12:14லிருந்து 1:48 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, பகல் 3:23லிருந்து 4:57 வரைக்கும் இருக்கு. இப்போ அவிட்ட நட்சத்திரத்துல பூ முடிக்கலாம், பெயர் சூட்டலாம், கல்வி படிக்க ஆரம்பிக்கிறது, வெளிநாடு பயணம் போறது, மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் நோய் நொடி தீர்க்கறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம். பிரதம திதி பொறுத்தளவுக்கு மரம், நகை, பாய் அந்த மாதிரி விஷயங்கள அழகு கலை செய்யறதுக்கு உகந்த திதியா தான் இருக்கு. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு முயற்சி, ரிஷப ராசிக்கு பலம், பயம், மிதுன ராசிக்கு அசதி, கடக ராசிக்கு பாராட்டு, சிம்ம ராசிக்கு புகழ், கன்னி ராசிக்கு வரவு, துலாம் ராசிக்கு ஆரோக்கியம், விருச்சிக ராசிக்கு ஜெயம், தனுஷ் ராசிக்கு துணிவு, மகர ராசிக்கு விவேகம், கும்ப ராசிக்கு ஆதரவு, மீன ராசிக்கு ஆதாயம். இது எல்லா கிரகங்களுக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட ஒற்றை வார்த்தை பலன். நாள் முழுக்க நல்லாவே இருக்கு. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் மேஷ ராசிக்கு இருக்கு. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உற்சாகமும் மன நிம்மதியும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கையில் பணவரவு இருக்கும். அதே மாதிரி உங்களோட கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும், 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 5ஆம் இடத்துல கேதுவும், 6ஆம் இடத்துல செவ்வாயும், 11ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. சின்ன சின்ன இடர்பாடுகள் தவிர நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன் தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் நிறைஞ்சு இருக்கிற நாளாக இருக்கும். உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கும், உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி பெறதுக்கும் தேவையான உறுதி, தைரியம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. நாளில் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலன் தரும். வியாபாரம், தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் தர விதமாக இருக்கு. வேலையிலையும் சரி, நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். உறவினர்கள் வருகையோ இல்லைன்னா விசேஷங்களில் கலந்துக்கிறது, ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊத்துறது, குடும்பங்கள் ஒன்றா சேரக்கூடிய ஒரு நாள். இது மகிழ்ச்சி தர விதமாக தான் உங்களுக்கு இருக்கு. நாளை மகிழ்ச்சியாகவே உற்சாகமாகவே கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் அதிக அளவில் டைம் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மனசுக்கு நிறைவான நாள். செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே வெற்றியை தேடித்தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளையும் தொழிலையும் நேரத்துக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு. பாராட்டும் அங்கீகாரமும் நல்லாவே இருக்கு. அதிக அளவில் லாபம் இருக்கு. வருமானம் அதிகம் இருக்கும் போத மகிழ்ச்சியும் தானாகவே சேர்ந்துக்குது. நல்ல ஒரு வேலையில் பொறுத்த அளவுக்கு வளர்ச்சிக்கு உண்டான நாளாக இருக்கு. தொழிலையும் நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு ஆர்டர்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு எந்த ஒரு விஷயத்தையும் தவற விடாம தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட
இனிமையாவும், அன்பாவும் பேசி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாளா இருக்கு. உறவினர்கள் வருகை, இல்ல விசேஷங்கள்ல கலந்துக்கிறனால 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல பத்தி முடிவெடுக்கும், பசங்களோட எதிர்காலத்த பத்தி முடிவெடுக்கும் ஏற்ற நாளா இருக்கும். ஆ 2 பேரும் ஒண்ணா மனசு விட்டு பேசுறனால, பல இனிமையான தருணங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. பாதிப்புகள் எதுவும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய கவலைன்ற வார்த்தைக்கே இடமில்லாத நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கு. வங்கி இருப்பு சிறப்பா பராமரித்து திருப்தி அடையக்கூடிய நாள். எந்த ஒரு விஷயத்திலயும் சேமிப்போ சரி, நல்ல ஒரு முதலீடோ செய்யறதுக்கு பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. கரெக்ட்டா பயன்படுத்திக்கங்க. நாள வந்து பண விஷயத்துல நல்ல ஒரு திருப்தி தரக்கூடிய நாள். ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட நம்பிக்கையும், உறுதியும், தன்னம்பிக்கையும் இருக்கிறனால ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மகிழ்ச்சியும், உற்சாகமும் உங்கள ஆரோக்கியமா வச்சிருக்கும். நீங்க நாள் முழுக்க குடும்பத்தோடயும் சந்தோஷமா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். நாள பயன்படுத்திக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா நாள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, வண்டி வாகனம் வாங்குறது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு உண்டான தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கு, குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும், 3ஆம் இடத்துல சூரியனும், புதனும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க. 10ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவான். நல்ல ஒரு வருமானம், பேர், பாராட்டு, வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும், விற்கிறதா இருந்தாலும் இன்னைக்கு நல்ல பலன் தர விதமா இருக்கும். ஆ வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. குடும்பத்தில சந்தோஷம் நிலவக்கூடிய நாளா இருக்கு. உங்களோட எதிர்கால திட்டத்துக்கு குடும்பத்தாரோட ஆதரவும், பெரியவங்களோட ஆலோசனையும் கேட்டு நீங்க செய்ற விதம் நல்ல ஒரு வித்தியாசமா இருக்கும். நல்ல ஒரு புதுசாவும், பலனுள்ளதாவும் இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே வெற்றியை தேடி தரனால நிறைவும், மனசுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. தொணக்கூடியும் சரி, குடும்பத்தாரோடையும் சரி, பல விஷயங்கள உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, தன்னிச்சையாவும் நம்பிக்கையோட செயல்படக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள், உங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, பயணங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட அ எதிர்கால வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்கு. தொழில்லயும் சரி, நல்ல ஒரு லாபம் தர மாதிரி இருக்கும். வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கு. உங்களோட வேலைகளையும், தொழிலையும் வேகமாவும், திறமையாவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு நல்ல புதிய ஆர்டர்களோ, புதிய வாய்ப்புகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கங்க. அது வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, முன்னேற்றம் தரக்கூடிய நாளா தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட வெளியிடங்களுக்கு போறதுக்கு 2 பேருக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். அது திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு. 2 பேரும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சுகொண்டு, மனசு விட்டு பேசி, பல முடிவுகள எடுக்கிறதுக்கும், இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கும் உகந்த நாள். சாதகமான நாளா இருக்கு. சில அதாவது தொணக்கூட பல விஷயங்கள பேசி, பிரச்சனைகள முடிக்கிறதுக்கும், எதிர்காலத்துக்கு உண்டான வகை நாள வளர்ச்சிய வகைப்படுத்துறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. சேமிப்பு, பணம் தொணக்கிட்ட குடுத்து மகிழ்ச்சியா வச்சுக்குவீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாவும், திருப்தியாவும் இருக்கும். உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. மனசுக்கு நிறைவா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. வரவுகள் அதிகமா இருக்கு. செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு. அதுவும் மகிழ்ச்சிக்கான செலவுகள்ங்கும்போது, குடும்பத்தாரோட செலவுகள் என்னும்போது மனசுக்கு நிறைவாவும், திருப்தியாவும் தான் இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு திடமாவே இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஏற்றமிக்க வளர்ச்சியான நாளா இருக்கு. சாதகமான நாளா இருக்கு. பலன் தரா மாதிரி நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு, உங்களோட கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு நாள் வந்து கேட்பார் பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்களுக்காக பல விஷயங்கள் செய்ற மாதிரி இருக்கும். செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் நிறையவே இருக்கு. உங்களுக்கு பதட்டமும், பயமும் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும், குருவும் ராசியில இருக்காங்க. 2ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 3ஆம் இடத்துல கேதுவும், 4ஆம் இடத்துல செவ்வாயும், ஆ 9ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும் உங்களுக்கு சில கலக்கங்களையும், சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, உங்களால சில விஷயங்கள்ல செய்யக்கூடிய காரியங்கள்ல தடை, தாமதங்கள் இருக்கு. அது மூலியமா உங்களுக்கு ப க பதட்டமும், கலக்கமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு விஷயம் செய்றதா இருந்தாலும் பொறுமையா செய்ய வேண்டியது அவசியம். ஆ எ சூழ்நிலைகளோ, இல்ல உங்க கூட சுத்தி இருக்கிறவங்களோ பார்த்தீங்கன்னா, நெறைய வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கவனமா பார்த்து பேச வேண்டியது நல்லது. மனசும் புத்தியும் கொஞ்சம் தெளிவா இல்லாதனால, முக்கியமான முடிவுகள எடுக்காம இருக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கும். தடைகளுக்கு அப்புறம் முன்னேற்றம் தெரியும். உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா, ஆ சந்தோஷத்த குடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா செலவுகளையும், பிரச்சனைகளையும் கூடவே கொண்டு வரா மாதிரி இருக்கு. அவங்க கிட்டயும் பார்த்து பேசுங்க. பெற்றோரோட ஆதரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி பசங்களால சின்ன பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனநிலை கொஞ்சம் வருந்தக்கூடிய நிலையில இருக்கு. உங்கள நீங்களே உற்சாகமாவும், வ மகிழ்ச்சியாவும் வச்சுக்க வேண்டியது அவசியம். தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகள செய்யும்போது ரொம்பவே பொறுமையா, நிதானமா செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு வேலையும், காரியங்களையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க. அது சிக்கல்ல கொண்டு போய் விட வாய்ப்பு இருக்கு. காலையிலேயே உங்களோட செய்யக்கூடிய வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. அவசரத்துல செய்ற காரியங்கள் சிதற வாய்ப்பு இருக்கு. கவனமா பிரச்சனையில சிக்காம பார்த்துக்கிறதுக்கு நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட பார்த்தீங்கன்னா, உங்க கிட்ட இருக்கிற குழப்பமான உணர்வுகள் காரணமா தொணக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. துணைவர்கிட்ட நட்போடவும், நல்ல ஒரு அ சகஜமாவும் அணுக வேண்டியது அவசியமா இருக்கும். அப்பதான் 2 பேருக்குள்ளயும் புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களோ, முரண்பாடுகளோ ஏற்படலாம். வ முடிஞ்ச அளவுக்கு அமைதியா போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா, உங்களோட அஜாக்கிரதை இல்லன்னா கவனக்குறைவு காரணமா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாள்ல பணத்த அக்கவுண்ட்ல வச்சே மேனேஜ் பண்ணுங்க. கையில பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. சேமிக்கலனாலும் பரவால்ல, பணத்த தொலைக்காதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தியானம் மேற்கொள்ளுங்க, ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சு, நாள உங்களுக்கு ஏத்தா மாதிரி கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. நல்ல டைம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கு பய உணர்வு நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள இனம் புரியாத வருத்தங்கள், கலக்கங்கள் நெறையவே இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் என்னன்னே தெரியல. ஆனா மனச அழுத்துற மாதிரி இருக்கு. மனச ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு பாட்டு கேளுங்க. வெளியில போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போங்க. ஆ முடிஞ்ச அளவுக்கு தனிமையில இனிமைக்கான முயற்சி செய்றது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு பீச் வாக் போனீங்கன்னா, நல்ல ஒரு விதமா, சந்தோஷமா, திருப்தியா இருக்கும். நிம்மதி தரா மாதிரி இருக்கும். உங்களோட ராசியில பார்த்தீங்கன்னா, சூரியனும், புதனும் 2ஆம் இடத்துல கேதுவும், 3ஆம் இடத்துல செவ்வாயும், 8ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும் எதிர்பாராத பண விரயம், எதிர்பாராத பண இழப்போ, இல்லன்னா பொறுப்புகள் காரணமா செய்யக்கூடிய கூடாத செலவுகள தேவையில்லாத செலவுகள செய்ற மாதிரி இருக்கு. நாள் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். நாள கையாள்றது கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் உங்களோட கட்டுப்பாட மீறி இருக்கிற மாதிரி இருக்கு. அத சமாளிச்சு உறுதியோட அந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கும். தைரியமும், உறுதியும் இன்னைக்கு அவசியமா தேவ. நம்பிக்கையோட செய்யக்கூடிய செயல்கள செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டம் இல்லாம, பயம் இல்லாம பயத்தோட செய்யாதீங்க. ஆ முடிஞ்ச அளவுக்கு அ யாரையும் எதிர்பார்க்காம, உங்கள நம்பி உங்களோட காரியங்கள செய்றது நல்லது. செய்ற காரியங்கள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொறுமையும், நிதானமும் தேவ. சுபகாரிய முயற்சிகள்லயும் கொஞ்சம் தடைகள் இருக்கும். வருத்தத்துக்குரிய நாளா தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு சரியான நேரத்துக்கு உங்களோட வேலைகள முடிக்கிறதுக்கு முடியாது. தாமதங்கள் இருக்கு, தடைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. தொழில்ல செஞ்ச எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலன்னு வருத்தமும் இருக்கிற மாதிரி இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமா இருக்கறனால, பணிகள் அதிகமா நிலுவையில நிக்க வேண்டியதா இருக்கும். அது அடுத்த நாளைக்கு உண்டான பிரஷர அதிகமாக்குற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள திட்டமிட்டு இன்னைக்கே முடிச்சிறது, வேலைகள முடிச்சிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு ஆ கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட அ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முயற்சி செய்றது நல்லது. அது உங்க 2 பேருக்குள்ளயும் நல்லுறவ வளர்க்கறதுக்கு உதவியா இருக்கும். முடிஞ்சா ஒண்ணா உட்கார்ந்து சில விஷயங்கள மனசு விட்டு பேசுறதும், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆ ஏன்னா மனசுக்குள்ள நெறைய உங்களுக்கு குழப்பமும், பய உணர்வும் இருக்கு. அத தொணக்கிட்ட வெளிப்படையா பேசுறனால புரிதல் அதிகமாகும். அவங்களோட ஆதரவு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணத்த கையாளும்போது அஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி இருக்கு. அது கவனம் குறைஞ்சதுன்னா அவ்வளோதான், பண இழப்பு அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
கையில இருக்கிற பணமே கம்மி. அதையும் தொலைச்சிட்டு வருத்தப்படாதீங்க. சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறது நல்லது. சேமிப்பு அதாவது சேமிக்கலனாலும் பரவால்ல. பணத்த இழக்காம செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பதட்டத்த குறைங்க, ரிலாக்ஸா இருங்க. நாள அமைதியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது எல்லா விதத்திலயும் நல்லதா இருக்கும். பொறுமை அவசியம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆ உற்சாகமான நாள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. செய்ற செயல்கள், காரியங்கள் அனுகூலமான பலன் தர மாதிரி இருக்கும். நாள் முழுக்க உங்களுக்கு திருப்தியான மனநிலையோட இருக்கு. ரிலாக்ஸாவே இருப்பீங்க. செய்ற விஷயங்கள்லாம் கூலா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட சந்தோஷங்களும், மகிழ்ச்சியும் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. சின்ன சின்ன யோசனைகள், குழப்பங்கள் இருந்தாலும் உங்களோட சிந்தனைகள் கொஞ்சம் நல்லா இருக்கும். தெளிவா முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. உங்களோட ராசியில கேது இருக்காரு. 2ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும், 8ஆம் இடத்துல சனி பகவானும், 11ஆம் இடத்துல அ சுக்கிரனும், குருவும், 12ஆம் இடத்துல சூரியனும், புதனும் இருக்காங்க. இது சாதகமான பலன். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றிக்கான நாளா தான் இருக்கு. நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமான பலன்கள குடுக்கும். உங்களோட செயல்கள், காரியங்கள ஈஸியா முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்ககிட்ட கவனமும், உறுதியும் நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சி மேம்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு பலன் தரும், முடிவுக்கு வரும். ஆ உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். குடும்பத்தோட இன்னைக்கு மகிழ்ச்சியா நேரத்த கழிப்பீங்க. ஆ குடும்பத்தாரோட ஆதரவும் சரி, ஒரு சில நீங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு பக்கபலமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தி குடுக்குற நாளா தான் இருக்கு. நண்பர்களையும் சந்திச்சு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாளா தான் இருக்கும். அ வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் தொழில்லயும் இருக்கு, வேலையிலயும் இருக்கு. உங்ககிட்ட இந்த தன்னிச்சையாவும், திறமையாவும் செயலாற்றக்கூடிய பக்குவம் இருக்கு. அதனால நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கும். தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி பெறதுக்கு நல்ல ஒரு புதிய யுக்திகள கையாளக்கூடிய நாள். சில காரியங்கள் நீங்க செய்றது பார்த்தீங்கன்னா, தொழில் பெருகுறதுக்கும், தொழில் வளர்ச்சிக்கும் நல்ல உதவியா இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் அடித்தளமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட மகிழ்ச்சியோட உணர்வுகள பகிர்ந்து கொள்ள விரும்பி, நல்ல ஒரு புரிதல வளர்த்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. நான் 2 பேருக்குள்ளேயும் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாள். சில விஷயங்கள குறித்து முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும், சந்தோஷமா நாள நிறைவு செய்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒண்ணா வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசு விட்டு பேசவும், இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும், அ பழைய நினைவுகள பகிர்ந்துக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சந்தோஷமா இருங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாவே இருக்கும். வங்கியில சேமிப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. புத்திசாலித்தனமா நல்ல ஒரு முக்கியமான முடிவு பண விஷயத்துல எடுக்கலாம். அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு பணம் சம்பந்தமான மனநிறைவு விஷயங்கள் எல்லாமே நிறைவு தர மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமும் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கும். உங்களோட மன வலிமை, தைரியம், உறுதி காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே வச்சிருப்பீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சிறப்பான நாளா இருக்கு. செயல்படுத்தி நாள சரியா பயன்படுத்திக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. ஒருத்தர் ரொம்ப நாளா கேட்டாரு, "ஏன் சார் கன்னி ராசிக்கு நல்லாவே இல்ல பலன்?" இன்னைக்கு நாள் உங்களுக்கு உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் இருக்கு. உங்களோட நாள பொறுத்தளவுக்கு நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களோட காரியங்கள், செயல்களையும் சுறுசுறுப்பா முடிக்கக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. பணவரவும் நல்லா இருக்கு. மகிழ்ச்சியான விஷயங்கள் சுத்தி இருக்கு. சாதகமா இந்த நாள புத்திசாலித்தனமா நீங்க கொண்டு வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும் இருக்காங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல சுக்கிரனும், குருவும், 11ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது. மனசுக்கு திருப்தி தர விஷயங்கள் நிறையவே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சுபகாரிய முயற்சிகள்ல வெற்றி, குடும்பத்தாரோட நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணவும், மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பணவரவு எதிர்பாராத பழைய கடன் பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு இருக்கு. இது நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். பணம் வந்ததுனாலே உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய நாளா இருக்கு. நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும், இன்னைக்கு உங்களோட வளர்ச்சியை மேம்படுத்துற வகையிலும் சாதகமான பலன்கள் தான் இருக்கு. கடினமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு சிந்தனைகள் தெளிவா இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. பல விஷயங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கன்னி ராசிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியான நாளா இருக்கும்.
தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள நேர்மையா செஞ்சு முடிக்கிறதுக்கும், உங்களோட திறமைய மேம்படுத்துறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். உங்களோட புத்திசாலித்தனத்தினால நீங்க பல புதிய யுக்திகள கையாண்டும், வேலைகள வித்தியாசமா செஞ்சும், யூனிக்கா இருந்து நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு. வருமானம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஊக்கத்தொகை மாதிரி பணம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது மனசுக்கு சந்தோஷத்தையும், திருப்தியும் ஏற்படுத்திக் குடுக்கும். ஆ வேலைய பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியா, திருப்தியா வேலைகள செய்யக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்குட இன்னைக்கு ஓப்பனா பேசி பழகக்கூடிய நாள். இந்த அணுகுமுறை 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் குடுக்கும். புரிதலை ஏற்படுத்திக் குடுக்குற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியா ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 2 பேரும் சில மனசு விட்டு பல விஷயங்கள பேசுறதுக்கு உகந்த நாளா இருக்கு. அது நீங்க பேசக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்திக் குடுக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல ஒரு முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும் உகந்த நாள். திருப்தியாவும், மனசுக்கு நிறைவான நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து மூலியமா இன்னைக்கு பண வரவு இருக்கும். கடன் வாங்குறதுக்கு சின்னதா வாய்ப்பு இருக்கு. கையில இருக்கிற பணத்த வச்சுக்கிட்டு அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சேமிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. கவலையே இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். உங்க மனசுல இருக்கிற நம்பிக்கை, அ உறுதி எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கன்னி ராசிக்கு இல்ல. மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. சிறப்பான நாளா இருக்கு. பயன்படுத்திக்கங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் ஷேர் பண்றீங்கன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க. உங்களோட ஐடிக்கு அ இல்லன்னா என்னோட Instagram ஐடிக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அ அ ஷேர் பண்றத பொறுத்து நல்ல ஒரு அ இலவச ஜாதக பலன் சொல்லலான்னு இருக்கேன். முழுசா என்ன செய்யலாம், எப்படி உங்க வாழ்க்கைய மேம்படுத்தலான்றதுக்கு உதவியா இருக்கும். இத வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட எதிர்காலத்த வழிநடத்த அது உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கேள்வி இல்ல. உங்களோட ஷேரிங் ஒரு குறைஞ்சது 10 பேர் இருந்ததுன்னா, அந்த 10 பேருக்கும் உண்டான 10 பேருக்கு நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு உண்டான முழு ஜாதக பலன் இலவசமா சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்திக்கங்க. உங்களோட யார் ஷேரிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்னோட Instagram ஐடி லாஸ்ட்ல குடுத்துருக்கு. அதுல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.